மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தடையை மீறி மஞ்சு விரட்டும் ஏறு தழுவுதலும் நடைபெற்றது. சில இடங்களில் காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் சிறு சிறு பிரச்சினைகளும் ஏற்பட்டன. திருச்சி மாவட்டம் லால்குடியில் காளைகள் தெருவில் அவிழ்த்து விடப்பட்டதை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். தொடர்ந்து நடத்துவதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துவிட்டனர். உத்தமர் சீலி, ஆதவத்தூர் கிராமங்களில் தாரத்தப்பட்டைகள் முழங்க ஏறு தழுவுதல் விழா நடத்தப்பட்டது. சீறி ஓடிய காளைகளை இளைஞர்கள் விரட்டி சென்றனர். சேலம் மாவட்டம் கீரிப்பட்டி, அமரக்குந்தி, எம்ஓலைப்பட்டி, பெரியேரிப்பட்டி, மல்லிக்குட்டை உள்ளிட்ட கிராமங்களில் எருதாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை வடவாளம் ஊராட்சியில் எருதுவிடும் விழாவை தடுக்க முயன்ற காவலர்கள் தாக்கப்பட்டதால் பொதுமக்களை தடியடி நடத்தி காவல்துறையினர் கலைத்தனர். இது தொடர்பாக வடவாளம் பகுதியைச் சேர்ந்த 15 பேர் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நெய்க்காரம்பட்டியில் எருதுவிடும் விழாவுக்காக காளை மைதானத்துக்கு கொண்டு வரப்பட்டதால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் ஆதமங்கலம் கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. 5000த்திற்கும் மேற்பட்டோர் விழாவை கண்டுகளித்தனர். குளித்தலை அருகே ஐயர்மலையில் 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்ற மாடு மறித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாடுகளும் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களும் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் திருக்கடையூரில் ரேக்லா பந்தயத்திற்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து பந்தய குழுவினர் குதிரை மற்றும் மாட்டு வண்டிகளுடன் திரண்டு போராட்டம் நடத்தினர். பின்னர் குதிரை வண்டிகளை சிறிது தூரம் ஓட்டினர். தேனி அள்ளிநகரத்தில் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட மஞ்சு விரட்டை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். வேலூர் மாவட்டம் கீழ்முட்டுக்கூர் பகுதியில் உள்ள கோவிலுக்கு காளைகளை அழைத்து வந்து கிராம மக்கள் வழிபட்டனர். பின்னர் காவல்துறையினரின் தடுப்பையும் மீறி மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.